உள்பட 20 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சை மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர், திருப்பத்தூர், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 20 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக 20 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. தற்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது? பள்ளிகளுக்கு விவரங்கள். மோனிஷா, தமிழகத்தை பொறுத்தவரை தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக நேற்று இரவிலிருந்தே தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள், அதே போன்று உள் மாவட்டங்கள் என பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் 20 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை உட்பட 20 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, சேலம், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவாரூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கரூர், திருப்பத்தூர், தூத்துக்குடி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்றும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் பள்ளிகளானது விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. 6 முதல் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமே இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்கம் போல் செயல்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகப்படியான மழை தற்போது தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் அதே போன்று கல்லூரிகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பள்ளி, கல்லூரிகள் இரண்டுக்குமே இன்றைய தினம் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை தற்போது தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தற்போது உத்தரவு தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்தே பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுராந்தகம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 117.7 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை கொளத்தூர் பகுதியில் அதிகபட்சமாக 107 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதே போன்று சென்னையில் மட்டுமே அதிகபட்சமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது நேற்றைய தினம் மட்டுமே பதிவாகி வருகின்றது. அந்த வகையில் கொளத்தூர், அயப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை என்பது பதிவாகி வருகின்றது. அயப்பாக்கத்தில் 101.7 மில்லிமீட்டரும், மாதாவரத்தில் 101.1 மில்லிமீட்டரும், அதே போன்று பெரம்பூரில் 98.9 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக சென்னையில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட இடங்களில் நேற்று மற்றும் கனமழை என்பது பதிவாகி வருகின்றது. அதே போன்று இனி வரக்கூடிய நேரங்களிலையும் தொடர்ந்து கனமழை என்பது இன்றைய தினம் முழுவதும் சென்னை புறநகர பகுதிகளிலையும் தொடர்ந்து நீடிக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போதும் இடைவிடாமல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் சென்னை அண்ணாநகர் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் விவேக் தற்போது நேரலையில் காண்பித்து வருகிறார். அந்த வகையில் இன்று காலை 10 மணி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்று காலை 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த மாவட்டங்களில் தரைக்காற்று என்பதும் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி
ஆகிய மாவட்டங்கள்ல இன்று காலை 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காலை 10 மணி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து வருகின்ற 17ஆம் தேதி வரை கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினம் மட்டும் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், அதே போன்று திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலையும் நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 16 மற்றும் 17 ஆகிய தினங்கள்ல டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும், அதே போன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கும் வருகின்ற 16ஆம் தேதி கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று என்பது 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தற்போதைய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்திற்கு வருகின்ற 17ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழை குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.